Hello, நான் டாக்டர் கார்த்திக் நட்ராஜன், கன்சல்டன்ட் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், ஹெப்படாலஜிஸ்ட் அண்ட் இன்டர்வென்ஷனல் எண்டோஸ்கோபிஸ்ட். இன்னைக்கு நம்ம கொலனோஸ்கோபிங்கிற டெஸ்ட் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேச போறோம். ஸோ கொலனோஸ்கோபிங்கிறது என்னது? இட் இஸ் அ ஸ்கிரீனிங் டெஸ்ட். ஸோ கோலான் கேன்சர், அதானது மலர்குடலோட கேன்சர், சொல்லணும்னா பெருங்குடல் புற்றுநோய். இந்த கேன்சர் வந்து கம்ப்ளீட்டா ப்ரிவென்டபிள் சொன்னா நீங்க பிலீவ் பண்ணுவீங்களா? சோ மேமோகிராம்ங்கிற டெஸ்ட் வந்து ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட். எதுக்கு? பிரஸ்ட் கேன்சர். இதே மாதிரி சர்வைக்கல் கேன்சருக்கு ஸ்கிரீனிங் டெஸ்ட் பாப்ஸ்மியர். அதே மாதிரிதான் கொலனோஸ்கோபி வந்து ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட். கொலனோஸ்கோபிங்கிற டெஸ்ட்ல உங்க கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் ஒரு டியூபை வந்து கீழ்ப்பகுதியா மலர்குடல ஃபுல்லா ஸ்டடி பண்ணறதுக்கு இன்சர்ட் பண்ணுவாங்க. அந்த டியூபோட டிப்ல வந்து ஒரு கேமரா ஃபிட்டா இருக்கும். அந்த டெஸ்டும் போது உங்க ஃபுல் குடலை வந்து ஸ்கிரீன் பண்ணுவோம். எதுக்கு ஸ்கிரீன் பண்ணுவோம்? சின்ன சின்ன லீஷன்ஸ், அதானது பாலிப்ஸ் இருக்கா இல்லையா. சோ இந்த பாலிப்ஸ் வந்து சின்ன ஒரு growth மாதிரி இருக்கும். இதே பாலிப்ப பல வருஷம் விட்டோம்னா இது பெருங்குடல் புற்றுநோயா மாறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ எல்லா பெருங்குடல் புற்றுநோய் வந்து பாலிப்புங்கிற ஒரு ஸ்மால் லீஷன்ல இருந்து தான் ஸ்டார்டே ஆகும். ஆனா எல்லா பாலிப்பும் கேன்சரா மாறாது. இந்த நாலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஒரு ஸ்கிரீனிங் கொலனோஸ்கோபி பண்ணா கம்ப்ளீட்டா கோலான் கேன்சர்ல இருந்து கியூர், பிரிவென்ஷன் அண்ட் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் வந்து யாருக்கெல்லாம் தேவை இல்லைன்னா யாருக்கெல்லாம் அவசியம்? சோ 45 வயசுக்கு அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் என்டையர் யூரோப்பியன் சொசைட்டி வந்து இந்த டெஸ்ட்டை வந்து கம்பல்சரியா ஒரு தடவை பண்ண சொல்றாங்க. எல்லாருக்கும் தான். 45 வயசு தாண்டிட்டோம்னா இந்த டெஸ்ட் கண்டிப்பா கட்டாயமா பண்ணணும். இந்தியன் கைட்லைன்ஸ் படி இந்த டெஸ்ட் கம்பல்சரியா இன்னும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு இன்னும் அந்த டீடைல்டான ஒரு டேட்டா பேஸ் இல்லை. ஆனாலும் இந்தியன் ஸ்டடீஸ் நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கோலான் கேன்சர்ஸ், அதானது 40% கோலான் கேன்சர்ஸ் 50 வயசுக்குள்ள ஒரு 40% இன்க்ரீஸா இருக்கு. ஸோ இந்த கோலான் கேன்சர் ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து கட்டாயமா இந்தியாலும் 45 வயசுக்கு அப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணணும். செகண்ட், அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா. யாருக்கெல்லாம் அனீமியா இருக்கோ, அதானது ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, அதுவும் அயர்ன் டெஃபிஷியன்சினால வர அனீமியா இருக்கா அப்படின்னா நீங்க கட்டாயமா ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட போய் பார்த்து இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணணும். மூணாவது, உங்க குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில உங்களுக்கு ஏதாவது ரீசெண்டா வயிறு வலி இல்லைன்னா உங்க மோஷன் வந்து இப்போ சடனா மாறி இருக்கு, அதானது நார்மலா இருக்கிற மோஷன் வந்து திடீர்னு இப்போ மலச்சிக்கல் ப்ராப்ளம் 6 வாரத்துக்கு மேல இருந்ததுன்னா கட்டாயமா இந்த டெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்க நார்மல் மோஷன் வந்து லூஸ் மோஷனா மாறிடுச்சு இல்லைன்னா டிசென்ட்ரி வந்திருக்குன்னா கட்டாயமா இது பண்ணணும். மோஷன்ல ரத்தம் போனா இந்த டெஸ்ட் நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். சோ இந்த நான் மென்ஷன் பண்ண இந்த 5 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு சிம்டம் உங்களுக்கு இருக்குன்னா உங்க கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட போய் பாருங்க. இந்த டெஸ்ட்டுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லுவாங்க, இந்த டெஸ்ட் தேவையா இல்லையான்னு. இந்த டெஸ்டோட அவேர்னஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஆல் பேஷண்ட்ஸ் ஷுட் கெட் திஸ் டெஸ்ட். இது ஒரு கம்ப்ளீட்டான பெயின்லெஸ் ப்ரொசீஜர், அதானது 10-15 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிற ப்ரொசீஜர். இதுக்கு முன்னாடி நாங்க ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுப்போம் உங்க குடலை கிளீன் பண்ணறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்க நார்மலா யூ கேன் கோ லீட் அ நார்மல் லைஃப், கெட் பேக் டு யுவர் ரொட்டீன் லைஃப். அதே நீங்க வந்து திரும்ப போய் வேலை பார்க்கலாம். ஸோ இட் இஸ் எ டே கேர் ப்ரொசீஜர். இந்த டெஸ்ட்டுக்கு அட்மிஷன் தேவை இல்லை. இந்த டெஸ்ட் இஸ் கம்ப்ளீட்லி பெயின்லெஸ், வலியே இருக்காது. ஸோ இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா ப்ளீஸ் போய் உங்க கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட பாருங்க.